எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. ஆயில் புல்லிங். ஸோ ஆயில் புல்லிங்னா அது என்னது, அப்போ எப்படி அது செய்கிறது, அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆயில் புல்லிங் அப்படிங்கிறது காலையில் எழுந்த உடனே நல்லெண்ணெய் ஒரு 10 ml அதை பல் துளக்கிறதுக்கு முன்னாடி 10 ml வாயில் போட்டு கொப்பளிக்கணும். எவ்வளவு நேரம் அப்படின்னு சொன்னால் 10 to 15 நிமிடங்கள். ஸோ அப்படி கொப்பளிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு பிறகு அதை முழுங்கிடக்கூடாது, அதை துப்பிடணும். துப்பிட்டு அதுக்கு பிறகு ப்ரஷ் பண்ணிடணும். வாயை நம்ம கொப்பளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிடணும். ஸோ இதனால் என்ன பலன்கள் அப்படின்னு சொன்னால், நம்ம உடம்புல நிறைய விதமான தெரப்பி இருக்குது. அதாவது நம்மளுடைய ஒரு உள்ளுறுப்புடைய ஆர்கன் ஒரு இடத்துலையும் பிரதிபலிக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், இதயம், சிறுநீரகம், இதெல்லாம் இதனுடைய பிரதிபலிப்பு எங்கே இருக்குன்னு சொன்னாக்கா முகத்தில் இருக்குது. அதே போல் காதுகளில் இருக்குது, அதே போல் தலையில் இருக்குது, அதே போல் ஹேண்ட் ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அதே போல் ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி. இது பிரபல்யம், அதனால் நிறைய பேர் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நம்மளுடைய நாக்குலையும் டங்கு இருக்கு இல்லையா, டங்குலையும் கூட நம்மளுடைய உள்ளுறுப்புகளுடைய கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஆயில் புல்லிங் பண்ணும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்கள், நம்மளுடைய இதயம், நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல், இந்த மாதிரி எல்லா ஆர்கன், முக்கியமான ஆர்கன் எல்லாமே என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஸ்டிமுலேட் பண்ணப்படுது, ரெஜுனேட் பண்ணப்படுது. ஸோ அது நம்ம எவ்ரிடே நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய பற்களுக்கும் ஆரோக்கியம், நம்மளுடைய உள் உறுப்புகள் அனைத்துக்கும் ஆரோக்கியம், நிறைய விதமான நோய்களில் இருந்து நம்ம தற்காத்துக்கலாம். ஓகே, இன்ஷால்லா அதை முயற்சி பண்ணி பாருங்கள், பலன் கிடைக்கும். தேங்க்யூ.